அப்படி கேளு. மதியானம் 2 மணிக்கு கோயம்பேடு பின்னாடி இருக்கிற ஜங்ஷனுக்கு நீ டைம்க்கு ஸ்பாட்டுக்கு வந்துடணும். நான் எங்க இருப்பேன்னு நானே உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவேன். 5 லட்சம் 2 மணி வந்து சேரு. யார் தரது? சப்பமுக்கி சந்திராது தல. அவள்தா. அவள்கிட்ட முதல்ல சாப்பிடுவோம். முட்டை புளி சாதத்துக்கு நடுவில் அவுச்ச முட்டை இருக்கு. சாதம் உங்களுக்கு, முட்டை எனக்கு. இதாங்கடா. டேய், ஏன்டா இப்படி ஏக்கமா பாக்குறீங்க? எனக்கு வயிறு வலிக்க போதுடா. டேய், இது யாருடா? பாஸ், டோரிக்கண்ணு துர்காது பாஸ். ஓ, டோரிக்கண்ணு துர்காதா? உள்ள என்ன இருக்குன்னு பாப்பா. பா, என்ன மசாலா, என்னவா வாசடிக்குது. உருளைக்கிழங்கு எனக்கு, சப்பாத்தி உங்களுக்கு. இது வந்து அழுவு மூஞ்சி கார்த்திகாது. ஐயோ, அவள்தான். ஓ, அவள்தான் ஊரை கூட்டிடுவாளே. பரவாயில்ல, பசிக்கு பாவல்ல. பா, இந்த வெயிலுக்கு தயசா ஊருக்கவும் சும்மா ஜில்லுக்குள்ள. ஆமா தலை. மாட்டு தயிரும் மாங்காய் ஊறுகாயும் சும்மா அள்ளுதே. நெக்ஸ்ட் எது சாப்பிடலாம்? இது சாப்பிடலாம். டேய், இது யாத்ரா? இது கஞ்ச பிஸ்னாரி காயத்ரி இது பாஸ். அவ தொட்டிக்கு எதுவுமே எடுத்து வர மாட்டாளேடா. பாத்தியா பாத்தியா, நான் சொல்லல, வெறும் சாம்பார் சாதம். அவன் நம்ம டெக்னிக் தெரிஞ்சுதா சைடிஷ் எடுத்து வர மாட்டான்னு நினைக்கிறேன். பாஸ், எதுக்கோ கலரி பாருங்க பாஸ். அப்படிங்கிற பார்த்துருவோம். ஸ்பூனடு. டேய், உள்ள ஏதோ தட்டுப்படுத்துடா. டேய், ஆம்லெட்ரா. அவன் எனக்கே டாங்க கொடுக்க பார்க்குறாளா? ஆம்லெட் எனக்கு, சாம்பார் சாதம் உங்களுக்கு. இந்தாங்கடா. டேய், இது யாருடா? டீச்சர் பொண்ணு திலகாது. ஐயோ, டீச்சர் பொண்ணு திலகாதா? அவசர அவசரமா கிளம்புற டீச்சரு இப்படி என்னதான் பெருசா கட்டி கொடுக்க போகுது?
வழக்கம் போல உப்புமா தான் பாஸ். அப்படிங்கிற அதை எடு. ஏன்டா இப்படி அநியாயம் பண்றீங்க? நியாயத்தை பண்ண மட்டும் எங்களுக்கு என்ன அவார்டு கொடுக்க போறீங்க? உங்களெல்லாம் தட்டி கேட்க ஆள் இல்லாம தானே இப்படி பண்றீங்க? எங்களுக்கு தட்டி கேட்க யாரு இருக்கான்னு சொல்லு. ஒருத்தர் இருக்காண்டா. வர்றான். எங்களுக்கு தட்டி கேட்குறது ஒருத்த பிறந்து வரணும். அவன் ஏற்கனவே பிறந்துட்டான்டா. என்னது பிறந்துட்டானா? உங்களுக்கு பதிலடி கொடுக்க ஒரு சிங்கம் ரெடி ஆயிட்டான்டா. ஏய் போதும், பிட்டாப்பெல்லாம் கொடுக்காதீங்க. அசிங்கத்தா சீக்கிரம் வர சொல்லு. அது மூஞ்சி எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். தலை, இங்க ஒருத்தன் உங்களை கேவலப்படுத்திட்டான். சீக்கிரம் வாங்க தலை. ஏய் அவன் என்ன மாதிரியே இருக்கான்டா. ஹலோ, நீ தான் என்ன மாதிரி இருக்க. டேய் உன் பேர் என்ன? சிட்டி ரோபோடா. மே எங்க அம்மாவுக்கு 2 குழந்தை ஒரே மாதிரி பிறந்திருக்குமோ? உண்மையே புரியலையேடா. ஹலோ, இந்த டிஃபன் பாக்ஸ்லாம் ஒழுங்கா கொடுத்துரு, இல்லை சீ விடுவேன். டேய் அதான் கொடுத்துருக்கடா. அவனை பார்க்க டெரரா இருக்கு. அடிச்சாலே அடிச்சுடுவா போல இருக்கு. தல, உங்களை மாதிரியே இருக்கான். அவனை பார்த்து பயப்படுறீங்க? இல்லைடா, அவன் கொஞ்சம் ஃபோர்ஸாக தான் இருக்கான். போய் கொடுத்துருக்கடா. அது அந்த பயம் இருக்கட்டும். கேர்ள்ஸ் போய் வாங்கிக்கோங்க. தல, லஞ்ச் பாயில் அடிச்சிட்டாங்க தல. வாங்க போய் சாப்பிடலாம். கட்டுப்போவீங்களா? இதுவும் கடவா? சை, தனியா போனா இவங்களுக்கு சந்தேகம் வரும். இப்ப என்ன பண்றது? இவளையும் கூட கூட்டிட்டு போவோம். அஞ்சலி, மம்மி, வா நம்ம 2 பேரும் வெளியில போயிட்டு வரலாம். எங்க மம்மி? நீ ஃப்ராக் வேணும்னு கேட்டல, வா ஷோரூம் போய் வாங்கிட்டு வரலாம். ஓகே மம்மி. வா. என்ன தீபா, குழந்தையோட எங்க கிளம்பிட்டீங்க? அது வந்ததுல இருந்தே நான் குழந்தையோட வெளியில போனதே இல்லை. அஞ்சலி ஆசையே என்கிட்ட ஃப்ராக் வேணும்னு கேட்டா. அதான் அவளுக்கு ஃப்ராக் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே வெளியில கூட்டிட்டு போலான்னு. ஆமா இல்ல, நீங்களும் அஞ்சலியும் வெளியில போனதே இல்லல்ல? ஆமாங்க, வந்ததுல இருந்தே குழந்தைய கூட்டிட்டு வெளியில போனதில்ல. அதான் குழந்தை கொஞ்ச நேரம் அவளுக்கு பிடிச்ச இடத்துக்குலாம் கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். கொஞ்ச நேரம் என்ன, நிறைய நேரம் வேணாலும் போயிட்டு வாங்க. குழந்தைங்க எப்பவுமே அம்மா கூட வெளியில போறதுக்கு தான் ரொம்ப விரும்புவாங்க. இல்லடா அஞ்சலி கண்ணா? சரிங்க, நான் கிளம்புறேன். பத்திரமா போயிட்டு வாங்க. பாய். பாய் மம்மி, பாய். பாய். கொஞ்சம் சீக்கிரமா போங்களேன். மம்மி எங்க போறோம் மம்மி? அதான் சொன்னல, கடைக்கு போறோன்னு.
இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு மம்மி? இன்னும் கொஞ்ச தூரம் தான் இருக்கு. ஏன் மம்மி நீங்க டென்ஷனா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. தலைவலியா? ஆமா தலைவலிதான். உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறதுக்குள்ள பெரிய தலைவலி. என்ன மம்மி சொல்றீங்க? அது ஒண்ணும் இல்ல. சர்ச் ஃபாதர் வந்து கையெழுத்து போடணும், உன்னை ஊருக்கு கூட்டிட்டு போகணும், புது ஸ்கூல்ல சேர்க்கணும். அம்மாக்கு 1008 வேலை இருக்குல்ல, அதை நினைச்சுதான் எனக்கு தலைவலின்னு சொன்னேன். உன்னை சீக்கிரம் தூக்கிட்டாதான் என் எல்லா தலைவலியும் தீரும். மம்மி கொடுங்க, நான் வச்சுக்கிறேன். இல்ல வேண்டாம் விடு, நானே வச்சுக்கிறேன். நம்ம சொன்ன டைமை விட 1/2 மணி நேரம் ஜாஸ்தி ஆயிடுச்சு செல்வி. அவ வர மாதிரி எனக்கு தெரியல. இல்ல மாயா, அவ கண்டிப்பா இங்க வருவா. அது எப்படி சொல்ற? அவகிட்ட நீ பொய்யான அம்மான்னு சொன்ன உடனே அவ எப்படி பயந்து பேசினா பாத்தியா? தப்பு செஞ்சவங்க தான் மாயா பயப்படணும். நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா அவ நமக்கு பயந்த மாதிரி தெரியலையே செல்வி. நம்ம சொன்னதுக்கெல்லாம் அவ பயந்து ஓடி வரானா? இந்நேரம் 10 வாட்டி அவ நமக்கு கால் பண்ணிருக்கணுமே. இவ்ளோ லேட் ஆனதுக்கு அவ தோ வந்துடுறேன் இதோ வந்துடுறேனாவது சொல்லிருக்கணும். ஆனா இது வரைக்கும் அவ எதுவுமே சொல்லலையே. நான் வேற அவகிட்ட ஏதோ ஒரு ஃப்ளோல 5 லட்சம் ரூபாய் கேட்டுட்டேன். அவகிட்டலாம் அந்த அளவுக்கு பணம் இருக்குமா இல்லையான்னு கூட தெரியல. பணம் இல்லனா அவ போன்லயே சொல்லிருப்பான்ல மாயா. நீ கேட்ட பணத்தை பத்தி அவ கவலைப்பட்ட மாதிரியே தெரியலையே மாயா. நீ யாரு, உன் பேர் என்ன, எங்க வரணும்னு மட்டும்தானே கேட்டா. அவளுக்கு காசை விட இந்த பிரச்சனை தான் மாயா பெருசு. அவ உண்மையான அம்மாவே கிடையாது மாயா. ஏதேதோ போலியான சர்டிபிகேட்ஸ் டாக்குமெண்ட்லாம் காட்டி அவ எல்லாரையும் நம்ப வச்சிட்டு இருக்கா. நீ வேணா பாரு மாயா, அவ நம்ம கிட்ட காசை கொடுத்துட்டு நிச்சயமா பேரம் பேச வருவா. செல்வி, உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேனே தெரியல. செல்வி, நீ நினைக்கிறதுலாம் உண்மையாவே இருந்தாலும் அவ இங்க வந்தா தானே நம்ம அவளை கையும் களவுமா பிடிக்க முடியும். நம்ம பணத்தோட வர சொல்லி இவ்ளோ நேரம் ஆகுது, ஆனா அவ வர மாதிரியே தெரியலையே செல்வி. ஐயோ மாயா மாயா, அவன் தான். யாரு? அவன் தான் மாயா. யாருன்னு சொல்லு செல்வி. நான் அன்னைக்கு ஷேர் ஆட்டோவில் அஞ்சலியை கூட்டிட்டு வரும்போது ஒருத்தன் தாடி வச்சுக்கிட்டு வண்டி ஓட்டிட்டு வந்தான்னு சொன்னல. தீபாவோட கூட்டாளின்னு சொன்னியே. அவனே தான் அவன். தலைய குடி. அக்கா, இங்கே யாருமே இல்லை. எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன். சரிக்கா.
அஞ்சலி மாயா அவனே தான் மாயா. அன்னைக்கு அஞ்சலி வீட்டில் எலக்ட்ரிஷியன் மாதிரி வந்து அவளை பயமுறுத்திருக்கான். அப்பப்ப தீபா கூட ரகசியமா பேசியிருக்கான். இதெல்லாம் அஞ்சலியே வந்து என்கிட்ட சொல்லிருக்கா மாயா. நான் எவ்வளவு பதறினேன் தெரியுமா? இது பதறதுக்கான நேரம் இல்ல செல்வி, யோசிக்கிறதுக்கான நேரம். இவனுங்க எல்லாம் தீபாவோட கூட்டாளிங்களா? அவ வரதுக்கு முன்னாடியே இவனுங்களை வேவு பார்க்க அமிச்சிருக்கா பாத்தியா? நிச்சயமா நம்மள பிடிக்கிறதுக்காக தான் வந்திருப்பானுங்க. அதுதான் மாயா நான் இவ்வளவு நேரமா உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இதே கும்பல் தான் அன்னைக்கு என்ன துரத்துக்கிட்டு வந்துச்சு. இது பெரிய ரவுடி கேங்கு. அவ ரொம்ப தப்பானவளா இருக்கான். நீ பேசாம போலீஸ்க்கு கால் பண்ணு. செல்வி, என்ன பேசுற நீ? போலீஸ்க்கு கால் பண்றதுலாம் ஒரு விஷயமே இல்ல. அது ரொம்ப ஈஸி. அவளை தூக்கி உள்ள போடுவாங்க, விசாரிப்பாங்க. அது எல்லாத்தையும் தாண்டி தான் அவ வந்திருக்கா. நீ ஃபீல் பண்ற அளவுக்கு அவ பெரிய கிரிமினல்னா போலீஸ் எல்லாம் அவ ஈஸியா சமாளிச்சுட்டு போயிட்டே இருப்பா. மாயா இப்ப என்னதான் பண்றது? நாம அவளுக்கு இந்த இடத்த சொன்னது ரொம்ப தப்பா போச்சு செல்வி. அவ நம்மள தூக்கதான் ஆள் அமைச்சிருக்கா. அவனுங்க திரும்பி வந்தாலும் வருவானுங்க. இதுக்கு மேல நாம இங்க இருந்தா ரொம்ப ரிஸ்க். இப்ப என்னதான் பண்றது? வந்துட்டு இருக்கா. இல்ல இல்ல, நாங்க இடத்த மாத்திட்டோம். எங்க? ஈசிஆர் பக்கத்துல அங்க ஒரு பங்களா இருக்கு. அந்த ஜங்ஷன் கீழே நாங்க இருக்கோம். நீங்க வந்துருங்க. ஐயோ, அங்க வந்தா லேட் ஆகுமே. எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நீ வா, நாங்க வெயிட் பண்றோம். சரி சரி, வெய். டிரைவர், வண்டி எடுங்க. டிரைவர், நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க. சரிங்க. மாயா அவ அடையாளம் எல்லாம் வச்சிருக்கா. மாயா அவ எனக்கு விஷம் கொடுத்தவன். என்னை கொல்றதுக்கு கூட அவ தயங்க மாட்டா. ஆனா என்னை பத்தி எனக்கு கவலை இல்லை. எனக்காக உதவி செய்ய நீ வந்திருக்க. அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மாயா பயப்படாத செல்வி, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். மாயா மாயா அங்க பாரு மாயா. அஞ்சலி, ஒரு 5 நிமிஷம் மம்மி போய் ஒரு ஃப்ரெண்ட பாத்துட்டு வந்துடுற. நீ ஆட்டோலயே வெயிட் பண்றியா? சரி மம்மி, சீக்கிரம் வந்துடுங்க. சரிடா கண்ணா. அண்ணா, ஒரு 5 நிமிஷம் குழந்தையோட வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். சரிங்க. நான் சொல்லல அவன் நிச்சயமா வருவான்னு. மாயா அவ அஞ்சலியும் கூட்டிட்டு வந்திருக்கா. அஞ்சலி அங்க வண்டியில தான் இருக்கா. அவ தனியா தான் வரா. குழந்தைக்கு எதுவும் ஆகாது, நீ பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். ஹலோ, கரெக்டா நீங்க சொன்ன இடத்துக்கே நான் வந்துட்டேங்க. பணத்தை கொண்டு வந்திருக்கியா? கரெக்டா கொண்டு வந்திருக்கேன். எங்க எங்க இருக்கீங்க? யார் நீங்க? என் எதிர்க்க வந்து நில்லுங்க. எதுக்கு இப்ப போனை கட் பண்ணா? யாரா இருக்கும்? வா மாயா, நம்ம அவன் முன்னாடி போய் நிப்போம். விளவளத்து போயிடுவான். சரி வா, இறங்கு. யாரை தேடுறீங்க?
நான் இங்க ஒரு விஷயமா வந்தேன். அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க தீபா? அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நீங்க கிளம்புங்க. உங்களுக்கு ஃபோன் பண்ணவங்கள தானே தேடுறீங்க? அந்த ஃபோன் பண்ணது நாங்க தான். என்ன பாக்குற? எங்க மாட்டிக்க போறோமோன்னு பயந்து தானே இங்க வந்திருக்க? வசமா மாட்டினியா? ஈச்சி வாய் மூடு. உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை? என்ன நிம்மதியாவே வாழ விட மாட்டியா நீ? ஏங்க, உங்க மேல எந்த தப்பும் இல்லனா எதுக்கு பதறி அடிச்சுட்டு ஓடி வரீங்க? எங்க கிட்ட எவிடன்ஸ் இருக்குன்னு சொன்ன உடனே அப்படியே உங்க குரல் எல்லாம் பயந்து நடுங்குனத நாங்க தான் போன்ல கேட்டோம். இப்ப எதுக்கு அப்பாவி மாதிரி நடிக்கிறீங்க? ஆமாங்க, பயந்த, ரொம்ப பயந்த. ஆனா எனக்காக இல்லங்க, என் குழந்தைக்காக. யாரோ நான் கெட்டவன்னு சொல்லி நான் வந்த அன்னில இருந்து என்னையும் என் குழந்தையும் பிரிக்க பாக்குறாங்க. போன்ல என்ன மிரட்டவங்கள நேர்ல பார்க்கலாம் தான் நான் இங்க கிளம்பி வந்தேன். குழந்தைய வீட்டுல விட்டு வந்தா அவளுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பயந்துதான் அவளையும் கூட்டு வந்திருக்க. இங்க வந்து பார்த்தாதான் தெரியுது இவன் நிக்கிறான.